ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் வந்து நம்மளோட நத்திங் ஃபோன் 2A வந்து டெலிவரி வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோனோட பாக்ஸ் மேலே அந்த கேமரா மாடியூல் தான் பெருசாக வந்து நமக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் 2A அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் ப்ரைசிங் வந்து நமக்கு எம்ஆர்பி வந்து 26,000 வந்து போட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து 24,000 வந்து நமக்கு வந்து ப்ரைசிங் வந்து பண்ணியிருக்காங்க. நான் வந்து 20,000 ருபீஸ்க்கு வந்து பேங்க் ஆஃபர்லாம் சேர்த்து பர்ச்சேஸ் வந்து பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ண உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு வெள்ளை கலர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு வெல்கம் டு நத்திங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஃபோன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் வந்து நம்ம பிரிச்சு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் வந்து கண்டிப்பாக பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. ஆனால் நமக்கு வந்து பின்னாடி வந்து பிளாஸ்டிக் பேக் தான் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோன் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் பின்னாடி வந்து நமக்கு பிளாஸ்டிக் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு வந்து கிளிஃப் இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 2 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வித் வந்து நமக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி பின்னாடி வந்து நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நத்திங் ஃபோனில் டிப்பிக்கலாக பார்க்குற எல்லா அந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் வந்து திருப்பியும் இந்த ஃபோனையும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளிப்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து இருக்கு. ஃபோனை நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நமக்கு பிளாஸ்டிக் பேக் கொடுத்தாலும் நமக்கு வந்து சைடில் வந்து ஒரு ரப்பர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு பிடிக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீலிங் வந்து கொடுக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.6 இன்ச் 120Hz AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ப்ரீமியமாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் டிஸ்பிளே வந்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக அழகாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து நமக்கு Dimensity 7200 Pro ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக இது வந்து ஒரு டீசென்ட்டான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் நான் டிசப்பாயிண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் DDR4X RAM தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதில் 13 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஏர்டெல்லையும் டெஸ்ட் பண்ணேன், ஜியோலையும் டெஸ்ட் பண்ணேன். 5G வந்து நமக்கு நல்லாவே வந்து வேலை செய்யுது. ஸோ 5Gயில் வந்து நான் பெருசாக வந்து எந்த பிரச்சனையும் வந்து கண்டிப்பாக பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் 2 நானோ சிம் தான் போட்டுக்க முடியும். இதில் வந்து உங்களால் மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியாது. USB Type-C வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நமக்கு எதுவுமே இல்லைங்க. ஸோ நமக்கு வந்து க்ளீனாக இருக்குது. மேலேயும் அந்த ரப்பர் ஃப்ரெண்ட்ஸ் பாயிண்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன் வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் பட்டன்ஸும் கொஞ்சம் ரப்பரி ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் பட்டன் வந்து நான் சொன்னபடி ரைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் வந்து நமக்கு நல்லா டாக்டைலாகவே வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ்க்குள்ளே ஒரே ஒரு USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து USB Type-C to Type-C 5000 mAh பேட்டரி வித் வந்து நமக்கு 45 வாட் சார்ஜிங் வந்து இந்த ஃபோன் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஆனால் இந்த பாக்ஸில் வந்து நமக்கு சார்ஜர் வந்து இன்க்ளூட் பண்ணல. அதே சமயத்தில் பாக்ஸில் வந்து நமக்கு கேஸ் வந்து இன்க்ளூட் பண்ணல. ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் மாதிரி நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸே ஃபோன் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சின்ன பேப்பர் ஒர்க் மட்டும் நமக்கு வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஃபர்ஸ்ட் பூட் வந்து கண்டிப்பாக ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்கலாம் நத்திங் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணிடலாம். ஃபோனை செட் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம சாஃப்ட்வேர் ஓரியை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃபோன் வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ அதில் வந்து நமக்கு கேட்டுச்சு உங்களுக்கு வந்து நத்திங் இன்டர்ஃபேஸ் வேணுமா இல்லை கூகுளோட நார்மல் ஆப் ஐகான்ஸ் வேணுமான்னு சொல்லிட்டு நான் நத்திங் தான் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த விதமான ஒரு ப்ளோட்வேரும் நமக்கு வந்து கொடுக்கல. ஸோ அது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கே நத்திங்க்கு வந்து ஒரு பெரிய பாராட்டு வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் 2 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது லைட்டாக வந்து லேக் வந்து நோட்டீஸ் பண்ணேன். ஸோ இது நான் மட்டும் இல்லைங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த லேக் வந்து நீங்கள் இந்த நத்திங் ஃபோனை நோட்டீஸ் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நமக்கு வந்து ஃபுல்லாக லேக் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் டைலர் வந்து நமக்கு கூகுள் டைலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த சவுண்ட் வந்து வரும். ஸோ இதில் வந்து நமக்கு நத்திங் டைலர் அந்த மாதிரி இல்லை, நமக்கு வந்து ஸ்டாக்கான கூகுள் டைலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மெசேஜிங் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுளோட மெசேஜிங் அப்ளிகேஷன் தான் நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ஆப்வியஸ்லி அந்த நத்திங்கோட UI தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் விட்ஜெட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நானே வந்து சர்ப்ரைஸ் ஆனேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் அந்த ஃபோல்டரோட ஓப்பனிங் ஸ்டைலாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி நமக்கு வந்து அந்த வெதர் ஆப் கூட பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்து நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் டிஃபால்ட்டாகவே நமக்கு வந்து டார்க் மோடில் தான் கொடுக்குறாங்க. நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நமக்கு டிஃபால்ட்டாக லைட் மோடில் தான் வரும். இது வந்து நமக்கு டார்க் மோட் தான் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ்க்கு போகலாம். செட்டிங்ஸ்க்கு போயிட்டு அபவுட் ஃபோனில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நத்திங் OS 2.5.3 அப்படின்னு வந்து வந்துச்சு. ஸோ நான் ஃபோனை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து வந்துச்சு.
அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து நான் ஏற்கனவே வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டேன். ஸோ எக்கச்சக்கமான அ அ கேமரா வந்து சரி பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி எக்கச்சக்கமான சேஞ்ச் லாக் வந்து நமக்கு கண்டிப்பா வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்டு வெர்ஷனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கு வந்து நம்ம நத்திங்க்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லலாம். செக்யூரிட்டி பேட்சை பொறுத்தவரைக்கும் பிப்ரவரி செக்யூரிட்டி பேட்ச் தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. மார்ச் வந்து வந்துருச்சு. குடுத்துருக்கலாம் செக்யூரிட்டி பேட்ச் வந்து பரவாயில்லங்க. நமக்கு வந்து பிப்ரவரி கூட நம்ம வந்து ஏத்துக்க முடிய ஒரு செக்யூரிட்டி பேட்ச் அப்படி வந்து நம்ம சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு லேட்டஸ்ட்டான சாஃப்ட்வேர் தான் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் சொல்கிறேன், இதில் வந்து நமக்கு 45 வாட் பிடி சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்ககிட்ட பிடி சார்ஜிங் எந்த சார்ஜர் இருந்தாலும் நீங்கள் வந்து இதை சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் கெட்ட விஷயம் என்னன்னா, பாக்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து சார்ஜர் வந்து இன்க்ளூட் பண்ணல. ஸோ ஒரு நல்ல பிடி சார்ஜர் வந்து நீங்கள் வாங்கணும்னா கண்டிப்பாக ஒரு 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வந்து ஈஸியாக வந்து நீங்கள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 128 GB ஸ்டோரேஜ் தான் வாங்கினேன். அதில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 21 GB யூஸ் தான் இருக்குது. ஸோ மீதியம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 107 GB கிட்ட நமக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 256 GB ஸ்டோரேஜ் கூட வந்து நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா UFS 2.2 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து நான் ஸ்லைட்டாக டிசப்பாயிண்டட் அப்படின்னு வந்து நான் சொல்வேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே செட்டிங். ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இது வந்து AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டைனமிக் வந்து கொடுத்துருக்காங்க, ஹை கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நல்ல விஷயம் டைனமிக் வந்து இருக்குது. ஸோ நான் டைனமிக்லேயே வந்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து 120Hz வந்து ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 120Hz ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல விஷயம் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம நத்திங்ஸ் ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு அலைவ் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வைப்ரண்டான கலர்ஸ் வேணால் நீங்கள் வந்து டிஃபால்ட்டாகவே யூஸ் பண்ண மாதிரி அலைவ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டாண்டர்ட் கலர்ஸ் வேணால் ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து டிஃபால்ட்டாகவே மொபைல் வந்து டார்க் தீமில் தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா நமக்கு வந்து லைட் தீமும் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோன் வந்து கஸ்டமைசேஷன். ஸோ கஸ்டமைசேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த டிஃபால்ட்டான ஐகான் பேக்கு, கலர்ஸு, அந்த மெட்டீரியல் யூஏ எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஐகான் பேக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே வந்து நமக்கு செலக்ட் பண்ண சொன்னாங்க. நான் வந்து நத்திங்கோட ஐகான் பேக் வந்து செலக்ட் பண்ணேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து நார்மலாக கூகுளோட ஐகான் பேக்கோட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் எக்கச்சக்கமான விட்ஜெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா விட்ஜெட்ஸும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விட்ஜெட்ஸ் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், எனக்கு வந்து நத்திங்கோட ஐகான் பேக் இருக்குது, டிஃபால்ட்டான ஐகான் பேக் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கூட ஐகான் பேக்ஸ் வந்து ஆட் ஆன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேருக்கு தனியாக ஒரு ஃபீச்சர்ஸ் வீடியோ வேணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நத்திங் ஓஎஸ்க்கு தனியாக வந்து ஒரு ஃபீச்சர் வீடியோ வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக நம்ம வந்து பப்ளிஷ் வந்து பண்ணலாம். ஸோ நத்திங்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே எனக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இதுவே நம்ம வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளிஃப் இன்டர்ஃபேஸ். ஸோ கிளிஃப் இன்டர்ஃபேஸை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ கிளிஃப் இன்டர்ஃபேஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நத்திங் ஃபோன் 1ல் பார்த்தோம், ஃபோன் 2ல் வந்து பார்த்தோம். ஸோ அதே நம்மளுக்கு வந்து எல்லா செட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏற்கனவே நத்திங் ஃபோன் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸை பற்றி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரவுண்டாக வந்து கிளிஃப் இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன டெமோ வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கிளிஃப் இன்டர்ஃபேஸ் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நான் வந்து நத்திங் ஃபோன் 1 டெஸ்ட் பண்ணும்போதும் ஃபோன் 2 டெஸ்ட் பண்ணவும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் மட்டும் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் டர்ன் ஆஃப் பண்ணி தான் வச்சேன். நீங்கள் வந்து ஒருவேளை இன்னும் அந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேனுவல் கேமரா கம்பேட்டபிலிட்டி. ஸோ அதை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து கேமரா 2 API வந்து நம்மளுக்கு எனேபிள் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கூகுள் கேமரா வந்து இதில் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுது. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஃபோனில் வந்து கூகுள் கேமரா ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேமரா வந்து கேவலமாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேமராவை பற்றி பேசும்போது அதை பற்றி நம்ம வந்து பேசலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து DRM இன்ஃபோ. ஸோ DRM இன்ஃபோவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து HDR10+ சப்போர்ட் இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ இது வந்து நமக்கு டால்பி விஷன்லாம் சப்போர்ட் இல்லை. 60Hz, 90Hz, 120Hz வந்து சப்போர்ட் இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க. L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் வந்து நமக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க HDR கான்டென்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கேவலமாக வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை மட்டும் நான் வந்து இன்னும் டெஸ்ட் பண்ணல. டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபுல் ரிவ்யூவில் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். நீங்கள் ஏற்கனவே HDR கான்டென்ட் வந்து கன்சியூம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கேமரா அப்ளிகேஷன். ஸோ கேமரா அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரச்சனைகளை பற்றி பேசணும்னா நம்ம வந்து இதை பற்றி பேசலாம், கேமரா அப்ளிகேஷனை பற்றி பேசலாம். ஸோ 1x மோட் வந்து கொடுத்துருக்காங்க, 2x வந்து டிஜிட்டல் ஜூம் மோட் வந்து கொடுத்துருக்காங்க, செல்ஃபியில் வந்து நமக்கு கொஞ்சம் வைட் மோட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் அந்த நார்மலான ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வீடியோ.
ஸோ வீடியோவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் வந்து உங்களால் 4K 30 FPS வரைக்கும் உங்களால் அந்த ரெக்கார்ட் வந்து பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் 1080பியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60 FPS வரைக்கும் உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடில் கூட நமக்கு வந்து 4K வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ட்ரா வைடில் கூட உங்களால் வந்து 4K 30 FPS ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K ரெக்கார்டிங் இல்லை, ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 1080p 60 FPS ரெக்கார்டிங் மட்டும்தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணாலும் அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ சாம்பிள் பார்க்கணும்னா ஒரு 4லேருந்து 5 செகண்ட் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. போர்ட்ரேட் மோடில் கிளிக் பண்ணாலும் சரி, நார்மல் மோடில் கிளிக் பண்ணாலும் சரி, அந்த ப்ராசஸிங் வந்து நமக்கு சுற்றி ஒரு ஃபோட்டோவும் நமக்கு வந்து சுற்றுது. அது வந்து நமக்கு கண்டிப்பாக காண்டா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நீங்கள் வந்து அல்ட்ரா வைடு அதுக்கப்புறம் 1x இல்லாட்டி 2x கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கேமரா இது ஸ்விட்ச் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு லேக் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கேமரா ஆப்பில் மட்டும் இல்லை, ஃபோனை சுற்றி நம்மளுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக லேக் வந்து அடிக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் காண்டா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இமேஜ் குவாலிட்டி. ஸோ இமேஜ் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு லென்ஸ் ஃப்ளேர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் பார்க்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இமேஜஸ் ஏன் தெரியல ரொம்ப வார்மாக இருக்குங்க. அதே சமயத்தில் ரொம்ப ஓவர் சேச்சுரேட்டாக இருக்குது. ஸோ கலர் சயின்ஸ் வந்து ரொம்ப கேவலமாக கலர் சயின்ஸ் வந்துருக்கு. அதே சமயத்தில் நமக்கு வந்து நார்மல் ஃபோட்டோக்கும் அல்ட்ரா வைடுக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லை, வேறு உலகத்தில் எடுத்த மாதிரி இருக்குது. ஸோ ஏன் தெரியல ரொம்ப கேமரா வந்து மெஸ்ஸப்பாக தான் இருக்குது. அவங்க கொடுத்த பில்டப்புக்கு கேமரா வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஷிட்டாக தான் இருக்குது. சில டைம் நல்ல ஃபோட்டோ வந்து எடுக்குது. இங்கே பாருங்கள், சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் வந்து ரொம்ப அப்படியே இது பண்ணுறது. அதே சமயத்தில் ஷேடோ வச்சு ரொம்ப ப்ளோ அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு தெரியலங்க, ஃபோட்டோஸ் வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து தப்பாக தான் பண்ணுது. ஏதாச்சும் ஒரு ஆடிக்கும் அமாவாசைக்கு மட்டும் ஒரு 1 ஃபோட்டோ 2 ஃபோட்டோ மட்டும் நமக்கு வந்து ஒழுங்காக வந்து கிளிக் பண்ணுது. இதுவும் நீங்கள் பார்க்கலாம், நார்மல் ஃபோட்டோக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஃபோட்டோக்கும் அந்த கலர்ஸ் எதுவுமே நம்மளுக்கு வந்து சம்மந்தமே இல்லை. 2 ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செகண்ட் வித்தியாசத்தில் வந்து நமக்கு எடுத்தது. ஸோ இந்த ஃபோட்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக நமக்கு வந்து எடுத்துருக்கு. ஸோ சில ஃபோட்டோ மட்டும் தான் டீசெண்டாக எடுக்குது, மற்றபடி பார்த்தீங்கன்னா கலர் சயின்ஸை மெஸ்அப் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து மெஸ்அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டீட்டெயில்ஸ் மட்டும் ஓரளவுக்கு வந்து நமக்கு நல்லா இருக்கு. செல்ஃபி கேமரா வந்து நமக்கு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. எச் டிரெக்ஷன் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கு. இதுலேயும் நமக்கு வந்து கலர் சயின்ஸ் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஓவர் சேச்சுரேட்டட், அதே சமயத்தில் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வார்மாக தான் வைக்கிது. பட் செல்ஃபி வந்து நமக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த ஃபோட்டோஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வரைக்கும் தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.